Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீ சொல்லலாம், எப்படிங்க இது பாவி எல்லாம் ஆஸ்தியை சேர்த்து வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கு வேதம், அதை நீதிமானுக்காக அவன் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லியிருக்குது. அவன்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டமாச்சே, இதெல்லாம் ஆகிற காரியமா? பாவிக்கிட்ட இருந்து பிடிங்கி தரப்போறான்றார், கத்தர் பிடுங்க முடியுமா? எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆகவே வேத வசனத்திலிருந்து எப்படி பிடுங்கினார், சரித்திரபூர்வமாக வேதத்துல எத்தனை தடவை பிடுங்கினார்ன்றதை காமிக்க போகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஆபிரகாம் எகிப்துக்கு போகிறான். அங்கே போகும்போது மனைவி கிட்ட சொல்றான், அம்மா தயவு செய்து புருஷன் சொல்லிடாத, என்ன சகோதரன் சொல்லு. ஏன்னா புருஷன் சொன்னா என்ன மூல கொண்டு என்ன தீர்த்து கட்ட பார்ப்பானுங்க, நீ அழகா இருக்கிற, ஆகவே என்னுடைய சகோதரின்னு சொல்லு, வம்பு இருக்காது அப்படின்னு சொல்லுகிறான். போகிறான். அங்க போய் சகோதரின்னு சொன்ன உடனே எல்லார் கண்ணும் அவள் மேல இருக்குது. ஏனென்றால் அவளை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கிறா சாராள். ராஜாவுடைய கண் அவள் மேல படுகிறது. ராஜா அவளை சொந்தம் கொண்டாட பார்க்கிறான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழி கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள். ஒரு டொனேஷன் வாங்கின மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. போயிட்டு அப்படியே அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பணம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சாங்க. கர்த்தர் பார்த்தாரு, நீங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற நீ இருன்னு சொல்லி, என் நீதிமான ஒருத்தன் இருக்கான், என் ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு நிறைய தேவைப்படுது, அவனை நான் பெரிய ஆளாக்க போறேன், அவனை பெரிய ஜாதி ஆக்க போறேன், அவனை ஆசீர்வதிக்க போறேன், அவன் மூலமா கிறிஸ்து உலகத்துல தோன்ற போகிறாரு, உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக போகிறது. ஆகவே அவன் ஓட்டாண்டியா இருக்க முடியாது, அவனை பெரிய ஆளாக்க போறேன் நான். அதனால அவன் உன் ஊருக்கு உன் ஆடு மாடுகள் எல்லாம் தள்ளிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன், பணத்தை உன் அக்கௌண்ட்ல இருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நான் வழி வச்சிருக்கேன். கொண்டு இவ்வளவு அழகா பாருங்க, ஓவர் நைட் எல்லாம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இவ்வளவு ஆடு மாடுகளுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்து தெய்வ பயம் அவனுக்குள்ள ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, ஏதாவது சாபக்கேடு தொலைய போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்தது கூட திருப்பி கேட்காம அவனையும் அவளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பி விட்டார்கள். பதிமூணாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்போம். ஆபிரகாமும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தையும் பாருங்க எப்படின்னு. அதுலயும் வழங்குகிறது எப்படி பாவியின் இடத்திலிருந்து பிடுங்கி அவனுடைய ஆஸ்தியை தேவன் நீதிமானுக்கு கொடுக்கிறார் என்று. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பாருங்க, முதல்ல நான் சொல்றேன், தரித்திரம் ஒருபோதும் தேவனுடைய சித்தம் கிடையாது. எப்படி சொல்றாரு பாருங்க கர்த்தர் சொல்றாரு, வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே நோக்கி பார், இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தர்றேன். மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் செழிப்பின் தேவன், செழிப்பின் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணக்கூடும் என்று சொல்லிட்டு எழுந்து தேசத்தின் நீளமும் அகலும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தர்றேன்றார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பாவியின் இடத்திலிருந்து எப்படி நீதிமானுக்கு தர்றாருன்றது தான் கவனிக்கணும். அதுக்கு தான் வாசித்தேன். என்ன அர்த்தம்? இந்த பூமியெல்லாம் இதுக்கு முன்னால மற்றவர்களுக்கு சொந்தமா இருந்த இடம். ஹலோ, இது இன்னொருத்தனுடைய காரியம். இது இன்னொருத்தன் சேர்த்து வச்சது. இதெல்லாம் இன்னொருத்தனுக்கு சொந்தமான பூமி, அவர்கள் ஆண்டு அனுபவித்து வந்த பூமி. கர்த்தர் சொல்றாரு, நீ பார், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லாம் நோக்கி பார்த்துக்க, எங்க நடந்துச்சு உன்னுடையது, நீ கால் வைக்க மாட்டவெல்லாம் உனக்கு கொடுத்தேன் போங்கிறாரு. நான் சொல்லுகிறேன், பரதேசி போல ஒண்ணுமில்லாத வந்தவனுக்கு அவனுக்கு முதல்ல வெள்ளியும் பொன்னியும் தர்றாரு, ஆடு மாடுகளையும் தர்றாரு, மிகுந்த செல்வத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆஸ்தி மிகுதியினால் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு மூவபிள் ஆசெட்ஸ் உண்டாகிறது. ஆடு மாடுலாம் மூவபிள் ஆசெட்ஸ் தான். அப்புறம் இம்மூவபிள் ஆசெட்டும் தர்றாரு அவனுக்கு, பூமி நிலத்தையும் அவனுக்கு தருகிறாரு. அதையும் இன்னொருத்தன் தான் பிடிங்கி தர்றாரு. இன்னொருத்தன் அவனுக்கு சொந்தமானதான் அவர் சொல்றாரு, இல்ல உனக்கு நான் தர்றேன்,
நீ என் ஆளு, நான் உனக்கு தெரியும், உன் மூலமா எனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது, உன் மூலமா தான் இயேசு வரப்போறார் உலகத்துக்கு, உன் மூலமா பெரிய காரியங்கள் நிறைவேற போகுது, இதுக்கு நான் பிளான் போட்டு திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இவர்களும் பாவிகள், இவர்கள் என்னுடைய நோக்கத்தை கனம் பண்ணுகிறவர்கள் கிடையாது. ஆகவே அங்கிருந்து பிடுங்கி ஒன்னிடத்துல தர்றேன், நான் தான் இதுக்கெல்லாம் ஓனர், ரைட்ஃபுல் ஓனர், அதனால உன்னை தான் நான் ஓனர் ஆக்க போறேன், உனக்கு கையில தான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இப்படி தரா இருப்பாருங்க. ஸோ ஆபிரகாமை பார்த்தோம், பார்வோனிடத்திலிருந்து பிடுங்கி அவனுக்கு வெள்ளியும் பொன்னியும் ஆடு மாடுகளையும் கொடுத்தாரு. தேசத்தார் வைத்திருந்த அந்த நிலங்களை பிடுங்கி ஆபிரகாமுக்கு அவர் கொடுக்கிறார். ஈசாக்கை பார்ப்போம், திருப்போம் 26ஆம் அதிகாரம். இதெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே பதிய வேண்டும். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு சொல்றாரு பாருங்க, அவன் நாட்கள்லையும் பஞ்சம், இந்த பஞ்சமே ஆசீர்வாதமா அமையுது ஆபிரகாமின் பிள்ளைங்களுக்கெல்லாம். எத்தனை பேர் ஆபிரகாம் பிள்ளைங்கன்றீங்க? ஆபிரகாமின் காலத்தில் இருந்தது போல இன்னொரு பஞ்சம் உண்டாயிட்டு முதலாம் வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது 26ஆம் அதிகாரத்துல. ஆபிரகாம் கத்த சொல்றாரு, உங்க அப்பாவும் ஜாகல, நீயும் ஜாக போறது இல்லை பஞ்சத்துல. உங்க அப்பாவை பஞ்சத்தின் மத்தியில பணக்காரன் ஆக்குனேன், உங்க அப்பாவை பஞ்சத்தின் மத்தியில ஐஸ்வர்யவான் ஆக்குனேன், பூமி தாழக்கூடாது ஐஸ்வர்யத்தை உங்க அப்பாவுக்கு கொடுத்தேன், உனக்கு நான் அதே தான் செய்ய போறேன்னு சொல்றாரு. இவன் பஞ்சத்தில் அடிபட்டு என்ன பண்றான், இவனும் ஓடணும் எகிப்துக்கு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட பிலிஸ்தியர்களுடைய நாட்டுக்கு போய்விட்டான் பாருங்க. அங்க போய் அங்க இருக்கிறான், அங்க கர்த்தர் அவனுக்கு தரிசனமாறா சொல்றாரு, போ அதை இங்கே ஏறு, இந்த பிலிஸ்தியருடைய தேசத்திலே ஏறு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியேறு. பிலிஸ்தியர்னா எதிரிகள் பாருங்க, தேவனுடைய மக்களை வெறுக்கிற ஆளுங்க, விரோதிகள், எப்ப இவனை கொல்லலாம்னு இருக்கிற ஆளுங்க. இவன் மத்தியில இருன்றார் கர்த்தர், இங்கே ஏறு. இவெல்லாம் வேற சாப்பாட்டுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறான், நீ இங்கே கடைங்கிறாரு, இங்கே ஏறு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லுகிறார். 12ஆம் வசனம் கவனிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு மேல போகாத, நீ போலான்னு கிளம்பிட்ட, வந்துட்டு எவ்வளவு தூரம், இங்கே இரு, இது அந்நியனுடைய தேசம், உனக்கு சொந்தமானது இல்லை, இருந்தாலும் அது உனக்கு தான் விளையும், அவனுக்கு விளையாது. அது இந்த பூமி உனக்கு விளையும், நீ விதைச்சா விளையும், அந்த மாதிரி நான் பண்றேன் இந்த பூமியை. பிலிஸ்தியருடைய தேசத்தை விளைய வைக்கிறேன், பூமியில் ஆகாரம் இல்லாத நேரத்தில் உனக்காக ஆகாரத்தை நான் உண்டாக்குறேன்னு சொல்லி அந்த வருஷத்துல 100 மடங்கு அறுத்தான் பாருங்க. இப்ப இனிமேதான் இன்ட்ரெஸ்டிங் இது வருது. 14ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு. பெலிஸ்தர் ஏன் அவன் மேல பொறாமை கொண்டான்னா, நம்ம ஊர்ல வந்தது நம்மளதெல்லாம் அள்ளிட்டு போறானேவன், எனக்கு ஏற்படாத விளைச்சல் என் பூமியில இவனுக்கு ஏற்பட்டிருக்குது, என்னுடைய ஊர்ல என்னுடைய இதெல்லாம் அள்ளி குவிச்சுக்கிட்டு போகிறான் இவன், மூட்டை கட்டிட்டுல போறான் இவன், வெறுங்கையோட வந்தவன், சாப்பாடை தேடி வந்தவன், இவன் இப்படி அள்ளி குவிச்சுக்கிட்டு போறான். சாப்பாடு வேணும்னு வந்தவன், தானியம் இல்லாம வந்தவன் கையில தானியத்தோட போகிறானே, மூட்டை மூட்டையா தானியத்தை கொண்டு போறான்னு ஒரு வெறுப்பு பாருங்க அவங்களுக்கு, பொறாமை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஆசீர்வதிக்கு. இதுல ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, ஈசாக்கு ஒன்றும் ஏழை கிடையாது. இங்க வந்தப்ப சாப்பாட்டு தானியத்துக்கு பஞ்சம், அவ்வளவுதான், காசு இருக்குதுவன்ட்ட, ஏராளமா வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாடுகளும் இருக்குதுவன்ட்ட. ஆனா பூமி விளைய மாட்டேங்குது, எங்கேயும் பஞ்சமா இருக்குது ஊர் முழுக்க. ஆகவே இங்க வர்றான். நீங்க கேட்கலாம், கர்த்தர் ஏழைக்கு தானே உதவி செய்வார்னு நினைச்சேன் நான். இவன் ஏற்கனவே பணக்காரன், அவங்க அப்பன் காலத்திலேயே ஆசீர்வதிச்சிருக்காரு, இவ்வளவு அவனுக்கு ஆடு மாடியும் வெள்ளியும் பொன்னியும் கொடுத்தாரு இல்லையா, இன்னும் திருப்பவும் இவனுக்கு கொடுக்கணுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ பணக்காரனா ஏழையான்னு பார்த்து ஆசீர்வதிக்கல, என் வார்த்தையின்படி செஞ்சா நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்றேன் இங்க இருன்னு இருந்தான், நீங்க விதைன்னு சொன்னா அவன் விதைச்சான், நீ போகாதன்னு சொன்னா போகல, என் வார்த்தையை கனம் பண்ணான், எனக்கு முதலிடத்தை கொடுத்தான். ஆகவே அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லாத, அவனுக்கு இன்னும் இருக்கணும், அதுதான் என்னுடைய சித்தம். இருக்கிறது போகாது, அவனுக்கு இன்னும் நிறைய இருக்க வேண்டும். அவனுக்கு தானியத்தை கொடுக்கிறாரு, அவன் ஐஸ்வர்யத்தினால் அங்க நிறைகிறான். பிலிஸ்தியருடைய தேசத்துல அங்க பெரிய அற்புதம் நடக்குது. அவர்களுக்கெல்லாம் பொறாமை ஆகுது பாருங்க, இவனுடைய ஆஸ்தியை கண்டு பொறாமை ஆகுது. ஏன்னா அவன் தேசத்திலிருந்து வாழ்ந்துட்டு போறான். பாவிகள் உடைய நிலம் இவனுக்கு தான் விளையுது, இப்போ இவனுக்கு சேருது அவளுடைய விளைச்சல் எல்லாம். அப்படி 100 மடங்கு அறுக்கிறான். துறவுகள்லாம் வெட்டுறான், கிணறுலாம் எவன் கிணத்துலையும் தண்ணி வராத, இவன் வெட்டுற கிணறுலாம் தண்ணி வருது பாருங்க. அங்க சண்டைன்னா அடுத்த இடத்துக்கு போறது, அங்க போய் கிணறு வெட்டினா அங்கேயும் தண்ணி, இவன் எங்க கிணறு வெட்டினாலும் தண்ணி வருது. இவன் கேட்கிறப்பெல்லாம் தண்ணி, இவன் விதைச்சப்பெல்லாம் விளைச்சல். இதுதான் தெய்வீக ஆசீர்வாதம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பஞ்சம் நமக்கல்ல, எல்லாம் சொல்லுங்க, பஞ்சம் எனக்கல்ல, பஞ்ச தேசத்திலும் என்னை ஆண்டவர்
நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் எதிர்பார்க்கிறதுக்கும் கற்பனை செய்து பார்க்கிறதுக்கும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பஞ்ச நேரத்திலே அற்புதங்களை செய்வார். இதுதான் பாருங்க வேத வசனத்தின் போதனை. இதை விட்டுட்டு என்னத்தையோ சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சபைகள்ல பார்க்கிறோம், பொறாம போடுறான். ஏன்னா என் தேசத்துல இருந்து அள்ளிட்டு போறானே, என் தேசம் எனக்கு விளைய மாட்டேங்குது, அவனுக்கு விளைகிறது என்று. யாக்கோபு வாசிப்போம். யாக்கோபுடைய கதையே ரொம்ப வாசிக்க சுவாரஸ்யமான கதை. 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு தன்னுடைய மனைவியை அழைத்து சொல்லுகிறான், என்னால் இயன்று மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டைகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது, அவன் சொல்றான் புள்ளி உள்ளதான் ஒண்ணுதுன்றான், எல்லாம் புள்ளி உள்ளதா பிறக்குது. கலப்பு நிறம் உடையதெல்லாம் ஒண்ணுதுங்கிறான். இவன் நினைக்கிறான் அப்படி பிறக்காதுன்னு. கடைசியில் பார்த்தா அப்படிதான் பிறக்குது. எல்லாம் பெரிய அற்புதம் நடக்குது. அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போகுது. தான் கடவுளுடைய ஒத்தாசை அனுகூலம் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கூட இருக்கிறார். அவன் கூட இருந்து அவனை ஹெல்ப் பண்றாரு. அவனை ஏமாத்தி அவனை மொட்டை அடிக்கணும்னு ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், லாபான்ங்கிற மாமனார். கர்த்தர் என்ன பண்றாரு, நீ இவனைய மொட்டை அடிக்க போற, இவன் என்னுடைய ஆளு, நான் ஒன்னை மொட்டை அடிச்சு காமிக்கிறேன்றார் கர்த்தர். ஒன்னுட்டு இருக்கிறத பிடுங்கி இவனுக்கு நான் தரப்போகிறேன். உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் நீ சேர்த்து வச்சதெல்லாம் இவனுக்கு தான் போகிறது. இவன் கை வச்சதுதான் விளங்கும், இவன் கை வச்சதுதான் வாய்க்கும் என்று கர்த்தர் இவனுக்காக வேலை செய்யறாரு பாருங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து, எல்லாரும் சொல்லுங்க, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். மாமனார் டு மருமகன் டிரான்ஸ்பர். இது ரொம்ப கஷ்டமான டிரான்ஸ்பர், சாதாரணமா ஆகாது. எந்த மாமனார் மருமகனுக்கு தூக்கி தரப்போறாரு? இந்த மாமனார்கிட்ட கர்த்தர் எடுத்து, அவர் அக்கௌண்ட்ல இருந்து கர்த்தர் ஒரு செக் போட்டு எடுத்து வித்ட்ரா பண்ணி, அவன் விழிக்க முழிக்க பலனற்றவனாய் நிற்க அவனிட்டு எடுத்து கர்த்தர் இவனுக்கு தருகிறார், எடுத்து இங்க கொடுக்கிறார். அதுதான் 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு வாசிக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய தேவன் அப்படிப்பட்டவர். என்ன பஞ்சத்தில் அடிபடுறதுக்காக என்ன கர்த்தர் இங்க வச்சில்ல, என்ன ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கார். அப்படியே தான் உங்களையும் வாசிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். கொடுக்காதவங்கிட்ட, பிடுங்க நினைக்கிறவங்கிட்ட, வகா பொல்லாதவன் அவன் பாருங்க. அவன் ஒன்னும் லேசில விட்டு கொடுக்க மாட்டான், ஒன்னுத்தையும் ஒரு கைசா ஒண்ணு திறக்க மாட்டான் காசை. அப்பேற்பட்ட ஆள்கிட்ட இருந்து எடுத்து, எல்லாம் சொல்லுங்க, எடுத்து எனக்கு கொடுத்தார். 2 பெஞ்சாதியும் அப்படியே பாக்குறாங்க. நல்ல புருஷன் கிடைச்சாரியா, நம்ம அப்பாவை மொட்டை அடிக்கிறதுக்குன்னே வந்தார் இவரு. இவர்கிட்ட இருந்து எடுத்து கர்த்தர் இவர்கிட்ட கொடுக்கிறாரு. எடுத்து கொடுத்தாருன்னா அவன் சொல்றான், கர்த்தர் அப்படிப்பட்டவர். அக்கிரமம் பண்றாரு உங்க அப்பா, அந்த அக்கிரமக்காரனுடைய கருத்துல இருந்து எடுத்து என் கையில கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறான். இருக்கீங்களா?